வணக்கம் நண்பர்களே. இது என்னுடைய எழுத்தறை. எழுத்தாளருடைய எழுத்தறை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். பலருக்கு அதனுடைய முக்கியத்துவம் தமிழ்நாட்டில் தெரியாது. நாம் அமெரிக்காவில் புகழ்பெற்ற பல எழுத்தாளர்களுடைய எழுத்தறைகள் அப்படியே பேணப்பட்டிருப்பதை பார்த்திருக்கேன். அண்மையில் ஹெமிங்வேயுடைய எழுத்தறையை பார்த்தேன். அவர் அங்கே இருக்கிற மாதிரி இருந்தது. அவர் விட்டு சென்றபோது எப்படி இருந்தோ அப்படியே இருக்கு. அப்படி பார்த்தா எனக்கு என்னுடைய ஞானாசிரியராகிய ரால்ஃப் வால்டோ எமர்சனுடைய எழுத்தறை என்பது ஒரு ஒரு மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தது. அமெரிக்காவில் பாஸ்டன் நகர பகுதியில் இருக்குது. அப்படி பல இடங்கள். கர்நாடகத்தில் குவம்புடைய எழுத்தறை அப்படியே பேணப்படுகிறது. கேரளத்தில் பல இடங்களில் எழுத்தாளர்களுடைய இல்லங்கள் அப்படி பேணப்படுகின்றன. தமிழ்நாட்டில் அப்படி எந்த எழுத்தாளருடைய இல்லமோ நினைவகமோ பேணப்படுவதாக எனக்கு தெரிந்து இல்லை. ஆனால் ஏதோ வகையில் வாசகர் உள்ளத்தில் அவை இருக்கின்றன நினைக்கிறேன். அண்மையில் நான் ஒரு நண்பர் வீட்டுக்கு சென்றிருந்த போது இந்த அறையுடைய புகைப்படம் அவருடைய வாசக சாலையுடைய முகப்பில் இருந்தது. ஒரு தனியாக ஒரு வாசிப்பறை வைத்திருந்தார். நான் கேட்டேன், இது என்னுடைய அறை இல்லையான்னு கேட்டேன். ஆமாம், வெண்முரசு உருவான இடம் என்று அவர் சொன்னார். நான் மகிழ்ச்சியோட ஒப்புக்கொண்டேன். வெண்முரசு அந்த பெருமைக்குரியது தான், அந்த தகுதி அதற்கு உண்டு. இது வெண்முரசு உருவான இடம். வெண்முரசு எழுதப்பட்ட கணிப்பொறி, வெண்முரசு தட்டச்சு செய்யப்பட்ட விசைப்பலகை. இப்படித்தான் இந்த இடத்தை நான் தன்மையப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு இடத்தை தன்மையப்படுத்துவது என்றால் என்ன? அது சாதாரணமாக சொல்லப்படும் ஒரு வார்த்தை அல்ல. ஒரு இடத்தை நாம நமக்குள்ள இழுத்துக்கிறோம், நம் உள்ளமாக ஆக்கிக்கிறோம். அது ஒரு ரெசிப்ரோக்கல் ஆக்டிவிட்டி. வெளியேறக்கூடிய பொருட்கள் உள்ளமாகின்றன, உள்ளம் வெளியேறக்கூடிய பொருட்களால் ஆனதாக மாறுகிறது. இதை அத்தியாரோபம் என்று அத்வைதத்தில் சொல்வார். அத்தியாரோபம், அதன் மேல் ஆரோபித்தல். என்னுடைய உள்ளத்தை இதன் மேல் நான் செலுத்துகிறேன். என் உள்ளம் இதுவாக இருக்கிறது. இதற்கு அப்பால் இந்த பொருளுக்கு ஒரு இருப்பு உண்டு, அது நம்மால் அறிய முடியாது. இதற்கு அப்பால் உள்ளம் தூய நிலையில் இருக்கிறது, அதுவும் அறிய முடியாது. அறியும் உள்ளமும் வெளி, அறியும் வெளியும் இப்படித்தான் இருக்கு. உள்ளம் எனும் வெளி, வெளி எனும் உள்ளம். அப்படி பார்த்தா இந்த இடம் என்னுடைய மனம். என் மனதில் இருக்க இந்த உள்ள இந்த இருக்கு. இந்த கணிப்பொறி என்னுடைய உள்ளம் போல் ஒளிர்கிறது. எனக்கு பிரியமான பொருட்கள் இங்கே இருக்கின்றன. என் மனைவியின் படம், நான் படித்து நிறுத்திய புத்தகங்கள், த ஜியோகிராஃபி ஆஃப் தாட், ரிச்சர்ட் நிஸ்பெட்டுடையது ஒரு முக்கியமான புத்தகம். இதுதான் கடைசியாக படித்து நிறுத்தின புத்தகம். பகவான் புத்தர் தர்மானந்த கோசாம்பி எழுதிய புத்தகம். டிடி கோசாம்பி என்கிற மார்க்சிய அறிஞருடைய தந்தை. இவர் ஒரு பௌத்த அறிஞர், காந்தி கூட இருந்தார். ஆக்கா பெருமாள் அவர்கள் எழுதிய ஆதிகேசவ பெருமாள் ஆலயம் புத்தகம். இதிலிருந்து சில குறிப்புகளை நேற்று எடுத்தேன். இதெல்லாம் எனக்கு விருப்பமானவை. இவற்றெல்லாம் என்னுடைய விருப்பம் படிந்திருக்கிறது. என்ற உள்ளமாக இவை உள்ளன. இதற்கு முன்னால் நிறைய காணொளிகளில் நான் வெவ்வேறு அறைகளில் இருந்து பேசியிருப்பேன். அதெல்லாம் நட்சத்திர விடுதிகளின் அறைகள். அங்கேதான் நான் சினிமாவுக்காக போனால் தங்குறது. நேர்த்தியான அழகான அறைகள் அவை. நேர்த்தி அழகு எனக்கு பிடிக்கும். இந்திய சூழலில் நேர்த்தியும் அழகு என்பவை ஒரு வகையான ஆடம்பரங்கள். செல்வம் அதற்கு தேவை. திரைப்படம் இல்லைன்னா அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்காது. அதில் எனக்கு மகிழ்ச்சியும் நிறைவும் உண்டு. அந்த அறைகளிலிருந்து நான் ஏராளமான கதைகளை எழுதியிருக்கிறேன், மென்முரசு எழுதியிருக்கிறேன். அவற்றில் நான் மகிழ்கிறேன்.
அழகில் மகிழக்கூடாது என்றில்லை. அழகில் ஒரு ஆடம்பரம் இருந்தாலும் அழகு உயர்வானது தான். அந்த வகையில் காந்தியிடமிருந்து நான் மிகப்பெரிய அளவில் வேறுபடுகிறேன். காந்தி அழகு தேவையில்லை என்று நினைப்பவர். என்றால் அழகு ஒரு வகையான ஆடம்பரம் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. நான் அப்படி இல்லை. ஆனால் இந்த அறை அழகானது என்று சொல்ல முடியாது. ஒரு சராசரி அறை தான். ஒரு நெரிசலான அறையும் கூட, சின்ன அறை. சின்ன அறையைத்தான் நாம் உள்ள அளவுக்கு நமக்கு சுயப்படுத்தி கொள்ள முடியும். இது ஒரு மாதிரி கலைந்து தான் கிடக்கு. என்னுடைய உள்ளம் போலவே கலைந்து தான் இருக்கு. ஆனா இது என்னுடைய உள்ளம். காலை எழுந்த உடனே நேரே நான் இங்க வரேன். காலை எழுந்து என் உள்ளம் நிர்மலமா இருக்கு, துல்லியமா இருக்கு. உள்ளமே இல்லை. துயில் என்பது உள்ளம் இல்லாத நிலை. அங்கிருந்து நேர என் உள்ளத்திற்குள் நுழைந்து இங்க வந்து உட்கார். உள்ளத்திற்குள் உட்கார்ந்து எழுத ஆரம்பிக்கிறேன். அப்ப என்ன தோணுது அதை எழுதுறேன். சும்மா ஏதாவது அடிச்சா போது ஏதாவது ஒன்று வரும். ஏதோ ஒன்று உள்ளிருந்து கிளம்பி வரும். எனக்கு தெரியாத ஒன்று வந்து நிற்கும். ஒரு கூட்டுப்புழுவிலிருந்து பட்டாம்பூச்சி கிளம்புற போல ஒன்று வந்து நிற்கும். எழுத ஆரம்பிக்க வேண்டியது. என்கிட்ட கேட்பாங்க, எப்படி இவ்வளவு நிறைய எழுதுறீங்க, தினசரி எழுதுறீங்க, இன்ஸ்பிரேஷனுக்கு என்ன பண்ணுவீங்க? இன்ஸ்பிரேஷன் தேவையில்லை. இந்த இடம் தான் இன்ஸ்பிரேஷன். இந்த இடம் எவ்வளவு நினைவுகளை கொண்டிருக்கு. இது வெண்முறை செய்தப்பட்ட இடம் என்பதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? எவ்வளவு கதைகளை இங்கே எழுதியிருப்பேன், எவ்வளவு புத்தகங்களை படிச்சிருப்பேன். இன்ஸ்பிரேஷனுக்கு என்ன குறை? இது முழுக்க வார்த்தைகள் தான். வெண்முரசின் வார்த்தைகள் இங்கே தான் இருக்கு. என் முன்னோர்கள் எழுதிய அத்தனை வார்த்தை இங்கே தான் இருக்கு. நான் கற்றவை அனைத்து இங்கே தான் இருக்கு. அதெல்லாம் என்கிட்ட வரும். நான் ஒரு ஊடகம் தானே. நான் ஒரு சாதாரண ஒரு ஒரு கருவி தானே. என் வழியா இதெல்லாம் வெளியே வரும். இன்னும் எவ்வளவோ இருக்கலாம். ஒரு ஏரியுடைய மடை, ஏரி பின்னால் இருக்கு, பிரம்மாண்டம். அந்த மடைக்கு வேற வழி இல்லை, அதை வெளியே தள்ள வேண்டியதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. அதுதான் படைப்பூக்கம். படைப்பூக்கத்தின் பொருட்டு ஒருத்தன் பெருமை கொள்ள எதுவும் இல்லை. படைப்பூக்கத்தின் பொருட்டு ஒருத்தன் நிறைவு கொள்ள நிறைய இருக்கு. ஆகவே இந்த படைப்பூக்கத்துக்கு காரணமா இருக்கும் இந்த இடம் எனக்கு முக்கியமானது. அதுதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கு. இந்த இடம், இப்படி ஒரு இடம் எல்லாருக்கும் சாத்தியமா? நான் இந்த இடத்தை உருவாக்கி கொண்டேன். சிறிய இடம் தான். இது கூட சாத்தியம் இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா குறைந்த அளவிலாவது ஒரு தனி இடத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பது ஒரு அவசியம். அந்த இடத்துல வேற எதுவும் செய்யக்கூடாது. அந்த இடத்துல சினிமா பார்க்கக்கூடாது, அரட்டை அடிக்கக்கூடாது, சில்லறை விஷயங்களை பண்ணக்கூடாது. அது எழுத்துக்கு மட்டுமான இடம், கனவுக்கு மட்டுமான இடம். அந்த இடம் உங்களுக்கு அதைத்தான் கிடைக்கும். அந்த இடம் உங்கள்கிட்ட சொல்லும், எழுது என்று சொல்லும். அப்படி ஒரு சின்ன இடத்தையாவது உருவாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. நண்பர்களே, இடம் போலவே முக்கியமானது பொழுது. நான் சொன்னேனே, காலை எழுந்து இங்க வர அந்த பொழுது எனக்கு முக்கியமானது. அந்த நேரத்தில் நான் எதையுமே என்னை ஊடுருவ விடுவதில்லை. ஆகவே நான் செல்பேசி எடுத்து பார்க்க மாட்டேன். காலை எழுந்தோடனே செய்தித்தாள் படிப்பதில்லை, மின்னஞ்சலை பார்ப்பதில்லை, எந்த வெளி செய்தி என்னை வரவிடுவதில்லை. அந்த அமர்ந்து எழுத ஆரம்பிக்கிறேன். ஏனென்றால் அவையெல்லாம் இந்த வெளி உலகனுடைய கைகள், 10,000 கைகள் என்னை பிடிக்க இப்படி துழாகுகின்றன காட்டில். அதுக்கு நான் பிடி கொடுக்கக்கூடாது. பகல் முழுக்க நாம சிந்திக்கிறோம் இல்லையா? அது சிந்தனை கிடையாது. அது எல்லாம் வரும் எதிர்வினைகள் தான். எதிர்வினைகளுக்கு சிந்தனை மதிப்பு கிடையாது. அவையெல்லாம் சிந்தனையுடைய ஒரு பக்க விளைவுகள். சிந்தனை என்பது தன்னியல் தான் வரும். காலையில் எழுந்தவுடன் சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் தானாக எழும் மகத்தான சிந்தனைகள் என்னில் எழுவதாக. ஆம், என்னில் எழுவதாக என்று சொல்கிறது. மகத்தான சிந்தனைகள் தானாக எழணும். ஸ்ப்ரவுட்டிங், முளைக்கணும். ப்ளூமிங், மலரணும். அதான் சிந்தனை. நான் எதிர்வினை ஆற்ற போறேன்னா அது
என்னுடைய சிந்தனை அல்ல, வேறொருத்தர் சிந்தனையை தீர்மானிக்கிறேன். அவருக்கு நான் என்ன கொடுக்குறேன், பகிர்ந்து கொடுக்குறேன். அது 10,000 கைகள் ஆகும்போது 10,000 துண்டா என்னை பிச்சிடும், சிதறடிச்சிடும். இடம் கொடுக்க மாட்டேன். எந்த வகையிலும் வெளி பாதிப்பு இல்லாம என்னை நிகழ்த்துகிறேன். 8:30 மணிக்கெல்லாம் என்னுடைய ஒரு அத்தியாயத்தை எழுதியிருப்பேன், ஒரு கட்டுரை எழுதியிருப்பேன். அன்றைக்குள்ள முக்கியமான பணி எதுவும் அதை முடித்திருப்பேன். பொழுது மிக முக்கியமானது, அதுலேயும் காலை பொழுது. காலை பொழுதுடைய மறுமை நமக்கு தெரியாது. உலகத்துல நிறைய நாடுகள்ல காலை என்பது மிக அரிதுண்டு. எண்ணி பாருங்கள், குளிர் நாடுகளிலே ஆண்டில் 3-4 மாதங்கள் தான் ஒரு அழகிய காலை அவர்களுக்கு கிடைக்கிறது. மற்ற நாளெல்லாம் அது இருண்டு குளிர்ந்து இருக்கிறது. போர்வைக்குள் சுருண்டு அதை கழித்து விட வேண்டும். ஆனால் 366 நாளும் அழகிய சுடர்விடும் காலை நம்மை போன்ற ஒரு தேசத்தை சேர்ந்தவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த காலை மகத்தான சிந்தனைகளுக்குரியது, அசலான படைப்பு நிலைகளுக்குரியது. அதை ஒருபோதும் வீணடிக்கலாகாது என்று நான் எனக்கு நானே ஆணையிட்டு இருக்கிறேன். அப்படி ஒரு காலை நமக்கு வர வேண்டும் என்றால் ஒரு நல்ல தூக்கம் முன்னால் அமைந்திருக்க வேண்டும். துயில், போதையோ மாத்திரையோ எதுவுமே இல்லாத துயில். மூளை தன்னைத்தானே அணைத்து கொண்டு ஆழ்ந்து ஓய்வெடுக்கும் துயில். அதுதான் பொழுதை புதிதாக புலர வைக்கிறது. அவ்வாறன்றி மயக்கி மூளையை புதைத்து காலையில் தோண்டி எடுப்பதற்கு பெயர் துயில் அல்ல. அது காலையை எரிச்சல் உள்ளதாக ஆக்கும். போதை பழக்கம் உடையவர்களின் காலை என்பது எரிச்சலும் ஒவ்வாமை நிறைந்த ஒரு காலை. அவளுடைய சிந்தனைகளை தீர்மானிப்பது அவளுடைய உள்ளம் அல்ல, அந்த எரிச்சல் தான். நான் ஆழ்ந்த தூயிலை நம்பக்கூடியது. 7-8 மணி நேரம், குறைந்தபட்சம் 7 மணி நேரம். பலர் உங்களிடம் சொல்லலாம், நான் 4 மணி நேரம் தூங்குகிறேன், 3 மணி நேரம் தூங்குகிறேன், கடுமையாக உழைக்கிறேன். அப்படி அல்ல, அது உழைப்பல்ல, அது ஓட்டம், அலைச்சல், அலைபாய்தல். குதிரையின் வாலை பிடித்துக் கொண்டு ஓடினால் அதற்கு பெயர் ஓட்டம் அல்ல, அது இழுத்து கொண்டு செல்லப்படுகிறது தான். அப்படி எவ்வளவு பேர் வாழ்கிறார்கள், அது வாழ்க்கையும் அல்ல. சாதனையாளர்கள், உண்மையில் எதையாவது படைப்பவர்கள், நன்கு துயில்பவர்கள், மூளைக்கு ஓய்வு கொடுப்பவர்கள், புத்தம் புதிதாக ஒவ்வொரு காலையிலையும் எழக்கூடியவர்கள். அதில் எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. நல்ல துயிலிலிருந்து நல்ல காலை. நல்ல துயிலுக்கு முந்தின நாள் இரவு நம்மை முற்றாக முடிக்க வேண்டியிருக்கிறது, அணைக்க வேண்டியிருக்கிறது. 12 மணிக்கு என்னுடைய தளம் வலையேற்றமாகும். அது வரைக்கும் நான் விழித்திருப்பேன். ஆனால் 11 மணிக்கு என்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு இசை கேட்பேன். இசை என்னை ஆற்றுப்படுத்தும், அணைக்கும், ஈரப்படுத்தி அடுக்கி ஒழுங்குபடுத்தும், ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை கொண்டு வரும். காலையிலே புதியவனாக என்னை எழுப்பி கொண்டு வரும். அன்பர்களே, அப்போ 3 விஷயங்களை சொன்னேன். ஒன்று, இடம், தன்வயப்படுத்தப்பட்ட இடம். 2, ஒளிரும் ஒரு காலை, ஒரு நல்ல பொழுது. 3, அங்கே சிதறடிக்கப்படாது குவிக்கப்படும் கவனம். அந்த 3வது விஷயத்தை மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். அங்கே கவனத்தை சிதறடிச்சிட்டு இருக்கோம். அதுக்கு இன்னொன்னுமோ காரணங்கள் சொல்லுவோம். நம்முடைய பொழுது என்பது மிக அரிது என்பது நமக்கு தெரியவில்லை. இந்தியாவிலே ஒரு நடுத்தர வர்க்க வாழ்க்கையிலே பொழுது என்பது சாதாரண விஷயம் அல்ல. கடும் உழைப்பு இங்கே தேவைப்படுகிறது. நாம் பணியாற்றும் துறைகளில் நம்முடைய முழு வாழ்க்கையும் கேட்கிறார்கள். நமக்கென்று ஒரு தனிப்பொழுது இருக்கு என்பதே நம்முடைய மேலதிகாரிகளுக்கோ உரிமையாளர்களுக்கோ புரிவதே இல்லை. குடும்பத்துக்கு தேவைப்படுகிறது. ஒவ்வொரு வரிசையிலும் நாம் அதை சென்று நிற்க வேண்டியிருக்கு. பேருந்துகளில் இடித்து நெறித்து தொங்கி பயணம் செய்ய வேண்டியிருக்கு. இதற்கப்பால் நமக்கு கிடைப்பது ரொம்ப கம்மியான நேரம், பொழுது. இந்த பொழுதை
சிதறடித்து வீணடிப்போம் என்றால் நம் வாழ்க்கை என்னவாக புரிந்து வைத்திருக்கிறோம்? சமூக வலைத்தளங்கள் அரட்டை அடிப்பது, தொலைக்காட்சிகளை பார்ப்பது, எதையாவது துளி துளியாக யூடியூபில் பார்த்து கொண்டிருப்பது, இதன் வழியாக நாமே சிதறடிக்கிறோம். நமக்கு அரும்பொருளாக கிடைத்த பொழுதை வீணடிக்கிறோம். பொன்னுக்கு வைரத்துக்கு நிகரான பொழுதை வீணடிக்கிறோம். அந்த வீணடிப்பை தவிர்த்தாலே பல விஷயங்களை செய்ய முடியும். என்னுடைய 25வது வயதிலே இனி பொழுதை வீணடிப்பதில்லை, இனி துயருவதில்லை என்று நான் முடிவெடுத்தேன். எனக்கு நானே ஒரு ஆணையாக அதை விடுத்துக்கொண்டேன். இதெல்லாம் ஒரு ஆலோசனைகளாகத்தான் சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்து வென்றவற்றை அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இந்த அறையில் இருந்து கொண்டு என்னுடைய கடந்த காலத்தை நினைக்கும் போது இந்தியா முழுக்க அலைந்து திரிந்து வந்தமர்ந்த இடம் என்று சொல்லலாம்.